மாதிரி இருந்தது. இல்லைங்க சொன்னா அவ்வளவு டவுட்டாவா பேசினேன், நானே அவ்வளவு கான்பிடென்டா தானே பேசினேன். சொன்ன மாதிரி இருக்க தேவையில்லை, சொன்னேன் தான். இதுல சில செய்தியில புரிஞ்சுக்கணும். என்ன கேட்கிறாங்கன்னா, இப்போ ரசூலுல்லாவுக்கு சிஹர் வைக்கப்பட்டதாக ஹதீஸ் ஆதாரபூர்வமாக எல்லாம் இருக்குது. அதை போய் நீங்க இல்லைங்கிறீங்களா? பல மேன்மை தகுந்திய சஹாபாக்கள் எல்லாம் அறிவித்ததாக எல்லாம் வருது அப்படின்னு. ஆனா அதுக்கு நீங்க ஓதி காட்டிய வசனம் தான் எந்த அளவுல பொருத்தம் தெரியல. இழுத்தஜா ரசூலுல்லா, நீங்க ரசூல்லா படுத்தாங்க, சாஞ்சு படுத்தாங்க, சஹ ரசூலுல்லா, ரசூல்லா உண்மைப்படுத்தினார்கள். நீங்க அதுக்கும் இந்த சூனியத்துக்கும் என்ன மேட்டர்னு தெரியல, நீங்க அரபியில சொன்ன செய்திக்கும். இருந்தாலும் கருத்து ஓகே, ஆதாரபூர்வமான செய்திகள் வருகிறது, சஹாபாக்கள் வழியாக அறிவிக்கப்படுகிறது, அதை எப்படி நீங்க மறுக்கிறீங்க அப்படின்னு. ஒரு விஷயம், இந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, பலகீனமான செய்தி, பொய்யான செய்தி அப்படின்லாம் பிரிக்கிறோம்ல, நிறைய இருக்கு, நிறைய பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு சாதாரணமா சொன்னாலே நீங்களே சிரிப்பிய. அப்படிப்பட்ட மேட்டர்லாம் நிறைய விட்டு அடிச்சு வச்சிருப்பான். உதாரணமா, மண்ணக்கல துப்பா பொக்கத்து கலர் ஜன்னா, சொரைக்கா வைக்கிற வியாபாரி விட்டேன், அந்த அதுக்கு வியாபாரமே நடக்கல. ரசூல்லா சொன்னாங்க, எவன் சொரைக்கா தின்னானோ அவன் சொர்க்கம் போவான். நல்லா அமோகமா சொரைக்கா வியாபாரம். ரசூல்லா சொரைக்காவை பார்த்ததே இல்லை, பாலைவனத்துல சொரைக்கா விளையவும் இல்லை. சொரைக்காவை பத்தி ரசூல்லா எந்த பேச்சும் பேசுனது இல்லை. எப்படிடா விட்டானா, எங்கிட்டோ உள்ளவன் சொரைக்காவை பத்தி அவன் பிசினஸ்க்காக வேண்டி அள்ளி விட்டுட்டான். இது மாதிரி நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்குது. இது எது மீன் வயிற்றுல இருந்து வெளியே கக்கிடும் போது சூரிய வெளியில நின்றது ஈக்கெல்லாம் முக்கியது. அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அல்லா அந்த இடத்துல ஒரு சுரசெடியை முளைக்க வச்சு அதை நிழல் அதை மூடுற மாதிரி இருந்திருக்கிறது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சொரக்கா செடி இருக்கிற இடத்துல ஈ இருக்காது. அதுதான் சரி, அதுக்கு நான் பின்னாடி வர்றேன். இப்ப அவங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது மாதிரி நிறைய பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் நிறைய சொல்றோம்ல, எல்லா செய்திகளுமே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஆனா அலியின் ரலியல்லாஹு அன்ஹு, பாத்திமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இருந்தா வரும். அதுக்காண்டி அவங்க சொன்னாங்கன்னு அர்த்தம் இல்லை. நம்ம இட்டுக்கட்டப்பட்டதுன்னு பிரிக்கிறோமே, ரசூல்லாட்ட இருந்து ஒரு செய்தி வருதுன்னு ஒருத்தர் சொல்றதா இருந்தா ரசூல்லா கூட வாழ்ந்தவர் பேரை பயன்படுத்தி தான் சொல்ல முடியும். நான் சொல்றேன் சொல்ல முடியும். ஹதீஸ்னாலே ரசூலுல்லாஹ்விடம் அபூ ஹுரைரா கேட்டார், ரசூலுல்லாஹ்விடம் அனஸ் கேட்டார், நபிகள் நாயகத்திடம் அலி கேட்டார். அப்ப அலின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னு அர்த்தம் இல்ல, அலி பேரை பயன்படுத்தி பின்னாடி வந்திருக்கிற விட்டடிச்சிருக்காருன்னு அர்த்தம். நம்ம எதையெல்லாம் விட்டுக்கட்டப்பட்டதுன்னு பிரிக்கிறோமோ அதுவெல்லாம் அலி பெயரை பயன்படுத்தி, அபூ ஹுரைரா பயன்படுத்தி, ஆயிஷாவை பயன்படுத்தி, அதுக்காண்டி ஆயிஷா அவர்களும் அலி அவர்களும் உஸ்மான் அவர்களும் அபூ ஹுரைரா அவர்களும் சொன்னார்கள் என்று பொருள் இல்லை. அவர்களின் பெயர்களை பயன்படுத்தி பின்னால் வந்தவர்கள் தங்களுடைய சுய கருத்துக்களை உள்ளே புகுத்தி விட்டார்கள். அது மாதிரி இதுவும் புகுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறா இல்லையா? இட்டுக்கட்டப்பட்ட எல்லா லிஸ்டையும் எடுங்க, அதுலயும் சாது பின் உபாதா வரத்தான் செய்வார், அதுலயும் அபி வக்காஸ் சாது பின் அபி வக்காஸ் வரத்தான் செய்வார், அதுலயும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வரத்தான் செய்வார். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அறிவிக்கிறாரு, அதனால் இந்த செய்தி பொய்யாக இருக்குமா? சாது பின் உபாதா அறிவிக்கிறாரு, அதனால் இந்த செய்தி பொய்யாக இருக்குமானா பொய் தான். சாது சொல்லல, சாது பெயரை பயன்படுத்தி அவருக்கு இருக்கிற நற்பெயரை பயன்படுத்திக்கிட்டு பின்னாடி வந்த ஒருத்தர் சொன்னது. இது முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சாதாரண செய்தி. ஹதீஸ் கலையில நல்லது கெட்டதுன்னு பிரிச்சாலும் கெட்டதும் சஹாபாக்களின் பெயரால் தான் உலா வரும் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இரண்டாவது செய்தி, சரியான செய்தி ஆதாரபூர்வமான செய்தின்னு சொல்றாங்கல்ல, ஆதாரபூர்வமான செய்தினா அதற்கான அளவுகோல் என்ன? ஒரு செய்தி ரசூல் ஹதீஸ்ங்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்று எங்கே உறுதிப்படுகிறதோ அது ஆதாரபூர்வமான செய்தி. ரசூலுல்லாஹ் சொன்னார்களா இல்லையா என்று எங்கே சந்தேகம் வருகிறதோ அது பலகீனமான செய்தி. எது ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை என்று திட்டவட்டமாக தெரிகிறதோ அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றது ஆதாரபூர்வமானது, சொன்னாங்களா இல்லையாங்கிறது பலகீனமானது, சொல்லவே இல்லைங்கிறது இட்டுக்கட்டப்பட்டது. இப்படி மூணு விதத்துல ஹதீஸை பிரிக்கிறாங்க. அது எப்படி ஆதாரபூர்வமானது என்பதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, அதற்கு பல்வேறு இலக்கணங்களை இமாம்கள் வகுக்கிறார்கள். ஒருத்தர் புகாரி இமாம் எழுதுறாங்க, ஒரு ஒரு ஊர்ல போய் கேட்கிறாங்க, ரசூல்லாவுடைய செய்தியை ஒருத்தர் சொல்றாரு, ரசூல்லா இப்படி சொன்னாங்க, உனக்கு யாரு சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. அவர் யார்கிட்ட இருந்து கேட்டாரு அவர் சொல்லுவார். புகாரி இமாம் குறிச்சுக்குவாங்க. முதல்ல இவரை பத்தி ஆய்வு பண்ணுவாங்க. ரசூல்லா சொன்னாங்கன்னு இந்த ஆளு சொல்றாரு,
இவர் நல்ல நினைவாற்றல் உள்ளவரா அல்லது மறதியா ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்றவரா, நல்ல நினைவாற்றலா டிக் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி இஹ்லாஸான மனம் படைச்சவரா, ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி சுமலாத்துக்கும் பெரிய ஆள் மாதிரி தன்னை காட்டிக்கிறதுக்காண்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லாததையெல்லாம் அவுத்து விடுறவரா, அதை பார்ப்பாங்க. அவருடைய நினைவாற்றலை பார்ப்பாங்க, அவருடைய ஈமான பார்ப்பாங்க, அவர் சொல்லக்கூடிய விதத்தை பார்ப்பாங்க. எல்லாத்துலயும் அவர் 100 மார்க் வாங்கிட்டாருன்னா உனக்கு யார் சொன்னா, அவரு ஒருத்தர் கை காட்டுவார், இவர் தான் சொன்னார், அவரை பத்தி ஆய்வு பண்ணுவாங்க. அவர் எல்லாம் ஓகே, அவருக்கு யார் சொன்னா, அவர் ஒரு தாபியை காட்டுவாரு, அவர் ஒரு சஹாபியை காட்டுவாரு, எல்லாம் ஓகே, இவர் அவரை பார்த்திருக்கிறாரு, அவர் இவரை சந்திச்சிருக்கிறாரு, எல்லாம் கரெக்டா, எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் அமைஞ்சுட்டா இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான செய்தி அப்படின்னு கொண்டு வருவாங்க. அதுல இன்னொரு முக்கியமான, இந்த அறிவிப்பாளர் தொடரை பார்ப்பதை விட இன்னொரு முக்கியமான அளவுகோல் ஒன்று இருக்குது. ஒரு செய்தி சரியா தவறா என்பதை ஆய்வு செய்வதற்கு ஃபர்ஸ்ட் அளவுகோல். குறிப்பாக இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி என்ற ஹதீஸ் கலையினுடைய மிகச்சிறந்த ஒரு மேதை, அவருடைய அந்த ஹதீஸ் கலை சம்பந்தப்பட்ட ஆய்வு புத்தகத்துல முதல் அளவுகோலாக ஒரு செய்தி சரியா தப்பா என்பதை ஆய்வு செய்வதற்கு ஃபர்ஸ்ட் அளவுகோல் என்னன்னா, அந்த ஹதீஸை தூக்கிட்டு போய் குர்ஆனோட கம்பேர் பண்ணு. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வஹி செய்தி, குர்ஆன்ங்கிறது வஹி, யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை, மொத்த சமுதாயமும் அங்கீகரித்து கொண்டது. இது குர்ஆனு, இது அல்லாஹ் இறக்குனது, இதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்ல, இது ரசூலுல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வோட விருது வாங்கி சொன்னது, எல்லாராலும் முழுமையாக நம்பப்பட்ட ஒரு தொகுப்பு தான் திருமறை குர்ஆன். அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், இதை நாமே இறக்கி வைத்திருக்கிறோம், நாமே இதனை பாதுகாப்போம். அப்ப அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறதுல 1% கூட டவுட்டுக்கு வேலையே இல்லை. இப்போ ஒரு ஆள் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி சொல்றாரு, ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி சொல்லும்போது அந்த செய்தியை எடுத்துட்டு போய் குர்ஆனோட ஒப்பிட்டு பார்க்கணும். முதல்ல ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குர்ஆன்ல உள்ள வசனத்துக்கும் இந்த செய்திக்கும் முரண்பாடாக அமைந்தால் அமையக்கூடாது, ஹதீஸ்னா அமையக்கூடாது. ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லி காட்டுறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர் தனது மனோ இச்சைப்படி பேச மாட்டார், வஹியத்தான் பேசுவார். ரசூலுல்லாஹ் பேசுற பேச்சு அல்லாஹ்விடம் இருந்து வந்த பேச்சு மட்டும்தான் ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வஹி என்பதற்கு அளவுகோல் என்ன? வலவு கான மின் இந்தி கைரில்லாஹி, இது அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடம் இருந்தாவது இந்த செய்தி வந்திருந்தால் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, அதிலே அதிகமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். வஹி என்றால் முரண்பாடு இருக்கக்கூடாது. குர்ஆனும் வஹி, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸும் வஹி, இந்த ரெண்டையும் கொண்டு போய் வச்சா இதுவும் அதுவும் முட்டிக்கு நிக்க கூடாது. அதான் அது வஹி என்பதற்கு அளவுகோல். அல்லாஹ் சொல்ற அளவுகோல் தான். வஹீனா முரண்பாடே இருக்காது. குர்ஆனும் வஹி, ஹதீஸும் வஹி, ரெண்டையும் கொண்டு போய் நிப்பாட்டும் போது இதை அது மறுக்கிற மாதிரியோ அதை இது மறுப்பதை போன்றோ எந்த முரண்பாடும் இருக்கக்கூடாது. முரண்பாடு இருந்துச்சுன்னா இது குர்ஆன், இது வஹி இல்லைன்னு சொல்லணும். சில நேரத்தில் சில ஹதீஸை தூக்கிட்டு போய் காட்டுறோம், குர்ஆன்ல ஒப்பிட்டு பார்த்தா முரண்படுது. வஹீனா முரண்படக்கூடாது, முரண்படுத. அப்ப நாம என்ன முடிவுக்கு வர்றது? அல்லாஹ் சொல்லிவிட்டான் வஹீல முரண்பாடே கிடையாது, அல்லாஹ் சொல்ல டிக்ளர், அல்லாஹ் கன்ஃபார்மா அடிச்சுட்டான். அப்ப நாம வேற யோசிக்கணும். அப்ப இது வஹியா இருக்க முடியாது. வஹீனா முரண்பாடு இருக்காதுன்னா இதை கொண்டு போய் காட்டினா முரண்படுத, அப்ப இது வஹி இல்ல. எது வஹி இல்ல? ரெண்டுல ஏதோ ஒண்ணு வஹி இல்ல. ஒண்ணு இது வஹி இல்ல அல்லது அது வஹி இல்ல. நம்ம எதை வஹி இல்லைன்னு முடிவு பண்றது? குர்ஆன் வஹி இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணுறது. ஹதீஸுக்கு எதிராக குர்ஆன் இருக்கிறது, அதனால குர்ஆன்ல உள்ள சரியில்லை, குர்ஆனுக்கு போட முடியுமா வஹி இல்லைன்னு? அதை யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டோம். நம்முடைய அறிவும் ஒத்துக்கொள்ளாது, எந்த சமுதாயம், முஸ்லிம் ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒத்துக்கொள்ளாது. குர்ஆன் முழுக்க முழுக்க அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டது. ஹதீஸை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் தொகுப்பது. அதுல சில பேர் மறதியா சொல்லிடலாம், சில பேர் தவறுதலா சொல்லிடலாம், ஒன்னை கேட்டுவிட்டு இன்னொன்னு மாத்தி சொல்லிவிடலாம். அதனால இதுல தப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது, ஹதீஸ்ல. குர்ஆன்ல தப்புக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப ரெண்டும் முரண்பட்டால் இரண்டில் ஒன்றைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டம் வருகிற பொழுது முரண்பாடுனால அது அர்த்தம். ஒன்னு செய்தேன் என்கிறது, இன்னொன்னு செய்யவில்லை என்கிறது, அதான் முரண்பாடு. முரண்பட்டு விட்டால் ரெண்டையும் சேர்த்து நம்ம நம்ப முடியாது. இதையும் வச்சுக்கிறேன் அதையும் வச்சுக்கிறேன்னு சொன்னா அவன் லூசுன்னு அர்த்தம். முரண்பட்ட ரெண்டையும் ஒருத்தன் ஒத்துக்கிட்டான்னா அவன் அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்பது உண்மை. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு 1/2 கிலோ அல்வாவை உங்க கையில கொடுத்தாச்சு, ஒரு கையில கொடுத்து சாப்பிட்டுருங்க ஆனா சாப்பிடாதீங்க, சாப்பிட்டுருங்க ஆனா சாப்பிடாதீங்க.
நீங்க நிகழ்ச்சிக்கு வந்துருங்க, ஆனா வராதீங்க. எப்படி சாத்தியம்? வந்தான் என்பதும் வரவில்லை என்பதும் முரண்பாடு, சாப்பிட்டார் என்பதும் சாப்பிடவில்லை என்பதும் முரண்பாடு. கொஞ்சம் சாப்பிடுங்க, அது வேற விஷயம். சாப்பிடுறதும் சாப்பிடாம இருக்கிறதும் நேர் எது? நான் ஒரு தண்ணி கேட்கிறவங்கள்ட்ட ஒரு டம்ளர் கூலா தண்ணி கொடுங்க, கொடுத்துருவீங்க. நல்ல சூடா தண்ணி கொடுங்க, அதையும் கொடுத்துருவீங்க. ஒரு டம்ளர்ல நல்ல குளிர்ந்த சுடு தண்ணி கொடுங்க அப்படிங்க, என்ன சொல்லுவீங்க? எப்படி குளிர்ந்த சுடு தண்ணி எப்படி வரும்? 2 டம்ளர்ல கேட்டா கொடுத்துடலாம். ஒரே இடத்திற்குள் குளிரையும் சூட்டையும் சேர்த்து கொடு என்றால் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொடுக்க முடியாது. ரெண்டும் முரண்பாடு. சூடு என்பது ஒரு புறம், குளிர்ச்சி என்பது ஒரு புறம், ரெண்டையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்க முடியாது. சேர்த்துட்டேன் நான், அதுவும் உண்மை இதுவும் உண்மைன்னு சொன்னா அவன் பொய்யன்னு அர்த்தம். சாப்பிட்டது உண்மை, சாப்பிடாமல் இருக்கிறது உண்மை அப்படின்னா ஒரு லூசுன்னு அர்த்தம். வந்ததும் உண்மை, வராததும் உண்மைனா கிறுக்கன்னு அர்த்தம். அது மாதிரி இதுவும் உண்மை, ஹதீஸ்ல சொல்லக்கூடிய கருத்தும் உண்மை, குர்ஆன்ல சொல்ற கருத்தும் உண்மை, ரெண்டும் உண்மை நம்பு. ஆனா இது செஞ்சேன்னு சொல்லுது, இது செய்யலன்னு சொல்லுது, ரெண்டும் உண்மைன்னா இதுக்கெல்லாம் எப்படி லூசுக்கு இருக்கேன் அப்படின்னு முடிவு பண்ணியலோ அதே முடிவை தான் அங்கேயும் எடுக்கணும். எடுக்க முடியுமா? ஏன்னா முரண்பட்டு நிற்கும் பொழுது இந்த பிரச்சனை வந்தே தீரும். அப்ப நீங்க என்ன முடிவு வரணும்? குர்ஆனுக்குரிய கண்ணியத்தை தூக்கி நிலைநாட்டணும்னா, குர்ஆன் சத்தியம் தான், அதுதான் பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏடு என்ற அந்த உண்மை செய்தியை உலகறிய செய்யணும்னா 2 தப்பான செய்தி என்னமோ இருக்குது ஒண்ணு, அந்த ஒண்ணை நீங்க நீக்கணும். அந்த ஒண்ணு எதை நீக்கிறது? குர்ஆனை நீக்க முடியாது. அப்ப ஹதீஸை எடுத்துக்குவோம், ஹதீஸை தள்ளி வச்சுட்டு குர்ஆனை ஏத்துக்குவோம். குர்ஆனை தள்ளி விட்டு ஹதீஸை ஏத்துக்குவோம்னு சொல்ல இயலாது. அந்த லிஸ்டுக்குள்ள இந்த செய்தி ஓடி வருது. சூனியத்தை தூக்கிட்டு போறோம், ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வச்ச செய்தியை குர்ஆன் அங்க நிப்பாட்டோம். குர்ஆன் சொல்லுது நபியே உங்களுக்கு ஒருத்தர் ஒண்ணு பண்ண இயலாது அப்படின்னு. இந்த பக்கம் பண்ணுனாங்கன்னு வருது. நான் எதை ஏத்துக்கிறது? குர்ஆன் பண்ண முடியாது என்கிறது, ஹதீஸ் பண்ணியது என்கிறது. இந்த இரண்டில் எதை நான் ஏற்பது? இப்படி நிறைய இருக்குது. ஹதீஸ் இல்ல, ரொம்ப நிறைய லட்சக்கணக்கில் இல்ல, கொஞ்சம் சிலது இருக்குது. மனிதர்களுடைய தவறுகள் இப்படி முரண்பட்ட கருத்துக்கள் சிலது உலாவுது. இப்படி ரெண்டும் உலாவும் பொழுது ரெண்டில் எதை ஏற்பது எதை மறுப்பதுங்கிற பிரச்சனை வரும்போது ஹதீஸை ஓரம் கட்டிட்டு குர்ஆனை நம்ம எடுத்துக்குவோம். அப்ப இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் இல்லைன்னு முடிவுக்கு வந்துருவோம். அதை சரின்னு சொன்னோம்னா குர்ஆனை பொய்ப்படுத்துற மாதிரி ஆயிரும், ஹதீஸை பொய்ப்படுத்துற மாதிரி ஆயிரும், ரெண்டுமே வஹீ இல்லைன்னு சொன்ன மாதிரி ஆயிரும். ஏன்னா வஹீனா முரண்பாடே இருக்கக்கூடாது. ரெண்டையும் வஹீன்னு சொல்லிவிட்டு முரண்பாடு இருக்கிறத ஒத்துக்கிட்டா பிரச்சனை வந்துடும், இஸ்லாத்தையே நம்ப முடியாத சூழ்நிலை வந்துடும். அதனால ஹதீஸை உரங்கிட்டு அதுல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி நம்பிட்டு குர்ஆனை தூய்மையா இருந்துக்கிட்டு ஃபாலோ பண்ணு. அந்த அடிப்படையில் இந்த சிவருடைய காரியத்தில் ஹதீஸ் எல்லாம் வருது. அறிவிப்பாளர் கரெக்ட், நீங்க சொல்லுவாரு பெரிய பெரிய சஹாபாக்கள் தான், சாதுதான், அபூ ஹுரைரா தான், பல சஹாபாக்கள் தான் அறிவிக்கிறாங்க. அவங்க வெளியாகத்தான் அறிவிக்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்துடைய மனைவி, அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி தான் அறிவிக்கப்படுகிறது. ஆனாலும் குர்ஆனோடு பார்க்கிற பொழுது, குர்ஆனுக்கு முன்னாடி இழிச்சுக்கிட்டு நிற்கும் பொழுது அப்ப இதை கீழே போட்டுவிட்டு குர்ஆனை தூக்கணும். ரெண்டையும் தூக்கி வச்சுக்கிட்டு நின்னா ரெண்டையும் பொய்ப்படுத்திய அர்த்தமாயிரும், சரியில்லைங்கிற மாதிரி கருத்து வந்துடும் என்று சொல்லி ஒன்னு கழிக்கிறோம். அதுல தான் இந்த சிஹ்ர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சூனியம் வச்ச செய்தி சரியில்லை என்று இந்த காரணம் குர்ஆனோடு முரண்படுகிறது என்ற காரணத்திற்காகத்தான் நாம ஓரங்கட்டுறமே ஒழிய நம்முடைய சுய விருப்பு வெறுப்புலாம் ஒண்ணு இல்லை. அது நம்புறதுனால எங்களுக்கு என்ன பெரிய கேடு? சூனியம் வச்சாங்க நம்புறதுனால எங்களுக்கு என்ன கேடு? தனிப்பட்ட முறையில எந்த கேடும் இல்ல, குர்ஆனை இழிவுபடுத்துற கேடு உண்டாயும். நீங்க அதை நம்புனீங்கன்னா, ரசூலுல்லாஹ் சூனியம் வச்ச நம்புனீங்கன்னா, அல்லாஹ் சொன்னானே வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், அதுக்கு என்ன அர்த்தம்? மனிதர்களின் தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான்னு சொன்ன அதுக்கு என்ன அர்த்தம்? அது அப்ப அந்த வசனத்தை தூக்கி வெட்டி தூர போட்டுவிட்டு ஹதீஸை நம்பு. ஹதீஸும் வேணும் இதுவும் வேணும்னா அப்படி நம்ம இயலாது. அந்த கட்டத்தில் நாம இந்த முடிவுக்கு வருகிறோம். அதனால ஆதாரபூர்வம்னு வரக்கூடாது, ஆதாரபூர்வமாவே இல்ல, தப்பான செய்தி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இடையில அந்த ஒரு ஹிஸ்டரி ஒண்ணு சொன்னாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக அவங்க வெளியில விழுந்தாங்க. எதுவாக இருந்தாலும் பல செய்திகள், பல வரலாற்று குறிப்புகள், வரலாற்று காலத்திற்கு முந்தைய வரலாற்று குறிப்புகள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் புழக்கத்தில் இருக்கு. ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இறை தூதர்கள் சம்பந்தமாகவோ அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகள் சம்பந்தமாகவோ மார்க்கத்தில் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருந்தால் அதுல என்ன இருக்குதோ அதைத்தான் நம்பணும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு நாம நம்ப கூடாது.
ஒரு நபிமார்களை பத்தி அல்லாஹ் சொல்றாங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ் சொல்லிவிட்டான். எது தேவையில்லையோ அதை அல்லாஹ் சொல்லல. லட்சக்கணக்கான தூதர்கள் வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் 25 தூதர்களை பத்தி தான் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அதுலயும் சில தூதர்களுக்கு பக்கம் பக்கமா விளக்குறான், சில தூதர்களுக்கு ஒண்ணுமே ஒரு வசனத்திலே முடிச்சுட்டான். சில தூதர்கள் வதுகுருபில் கிதாபில் இத்ரீஸை பற்றி நினைத்து பாரும், இன்னஹு கான சித்தீகன் நபியா, அவர் உண்மை பேசுகிறவராகவும் இறைவனின் தூதராகவும் இருந்தார். வேற மேற்றே இல்லை இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா. இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டலாம். அவர் சம்பந்தமா இது போதும் அப்படின்னு அல்லாஹ் நினைச்சால், யாரு சம்பந்தமா எவ்வளவு போதும் நினைக்கிறானோ அதை அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எவ்வளவு சொல்லணுமோ அதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக கை கால் மூக்கு வச்சு நம்ம எதை நம்ப கூடாது. அப்படி நம்பினால் தூதர்களை நம்புவதில் தவறிழைத்து வைத்த குற்றத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம். கவனத்தில் கொள்ளணும். இந்த கடல்ல இருந்து வெளியில வந்தாங்க, வெயில் அடிச்சது, சொரைக்காகுடி, எந்த ஹதீஸிலும் இல்லை. எங்க இருக்குதுன்னா கஸஸுல் அம்பியால இருக்கு. கஸஸுல் அம்பியா என்ன தெரியுங்களா? மெட்ராஸ்ல சாவுல் அமீர் அன்சன்ஸ் சொல்லிட்டு ஒரு பப்ளிஷர்ஸ், அது சும்மா கதை எழுதுற புத்தகம். கதை எழுதுற பப்ளிஷர்ஸ் குர்ஆன் ஹதீஸ் பேரால அவர் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாரு. அச்சடிச்சு மக்களுக்கு கொடுக்குற வேலை தான் அவருக்கு. இது மாதிரி ஒரு 2-3 பப்ளிஷர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எழுதிய எழுத்துக்களில் தான் இந்த கதைகள் இருக்கிறதே ஒழிய அல்லாஹ்வுடைய வேதத்தில் இந்த செய்தி இல்லை, நபிகள் நாயகத்துடைய போதனையில் இந்த செய்தி இல்லை. சுரைக்கா சம்பந்தமாக எல்லாம் எதுவும் நமக்கு சொல்லித்தரப்படல. அதனால அதையெல்லாம் நாம நம்பிக்கை கொள்வதே தவறு. இல்லாத ஒண்ணு நம்பினோம்னா இல்லாத நம்ம குற்றத்திற்கு நாம்